Hi, but if you're unaware, இந்த சேனல் தமிழில் தான் இருக்க போது இந்த வீடியோ எல்லாமே. And let's look at what is a cock block. Okay, cock blockனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, when you're trying to have sex, திடீர்னு எவனும் நடுவில் குறுக்க இந்த கோஷிக்கு வந்தான்ற மாதிரி குறுக்க நடுவில் போங்க பல. That is what is known as cock block. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களால் பண்ணுறதுக்கு போகும்போது எவனோ ஒருத்தன் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு தடையாக இருக்குது. It is not only for during the time you are having sex. உன்னால வாழ்க்கையில் இது வரைக்கும் செக்ஸ் பண்ணவே இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி இருக்கு? The reason, what is the reason? Oh, that is the cock block in your life. Cock block equal to success block. Actually, your ability to doing the steps அதுக்கும் lot of success in your life க்கும் actually ரொம்ப நிறையவே coincidence இல்லைன்னா correlation இருக்கு. என்னன்னா, if you want to have sex with a woman, not a gay way, not கேவாலாம் இருக்காங்க, எப்படிலாம் இருக்கீங்க? சரி, ஓகே. எனிவேஸ், இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட செக்ஸ் பண்ணணும்னு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அப்சல்யூட்லி இஃப் யூ வாண்ட் டு லுக் குட், பார்க்கறது நல்லா இருந்தால் தான் குட் பண்ணும். அன்லெஸ் இட் இஸ் காசு கொடுத்து போய் பண்ணுறதுன்னா அதில் கணக்கிலே வராதுல்ல. ஓகேவா? You have to look good, you have to making some good money and blah blah blah, a lot of things. Love and the more than absolutely you are able to get laid, but most of you are not. Okay, adnal da ungalku cock block avuggu, success block in your life avuggu. It is not only about the things you have, it is also about the mindset you have. It can be about life and sex. Okay, having sex shows some success in your life, to be fair. And I think just imagine that your natural animal tendency is to reproduce and make offsprings. But if you can't reproduce right now, even if you're in that age of reproduction, it clearly shows some kind of you are not eligible yet. Why? Those are the things that blocks you from getting to where you want to go. Okay, and that things then you identify பண்ணணும். So you need to just first இங்க பாருங்க, இது வந்து மொத்தமா வந்து செக்ஸ் விஷயத்துக்காக மட்டும்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. It is truly blocking your life success. So just like me, you need to list down all of your cock blocks. And some things are so personal, அது எல்லாத்தையும் இங்க ஷேர் பண்ண முடியாது. So I'm trying to share the few. Okay, ஏன்னா இல்லை ஏகப்பட்ட விஷயம், ஒரு சிலது இன்செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், ஒரு சிலது ட்ரூலி இன்எபிலிட்டி ஆஃப் மைண்ட், அந்த மாதிரி இருக்கலாம். நான் எல்லாத்தையும் பப்ளிக்காக ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ பட் யூ ஹேவ் டு ஷேர். ஓகே, நாட் டு மீ. நீ எழுதி நீயே உனக்கு ஜேர்னல் பண்ணிக்கோ. அண்ட் யூ நீட் டு டிசைட். அதுலேருந்து ஒரு லிஸ்ட்டை எழுதிச்சுட்டேன்னா அதுலேருந்து ஒன்று எப்படி இது பண்ணுறேன்ட்டு, எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. And இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து மை கேஷ் ஃப்ளோ. ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் கேஷ் வித் மீ. ஸோ அதனால என்னால் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது பண்ணும்போது அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது என்கிட்ட சுத்தமாக கேஷ் இல்லை. பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் இன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அண்ட் இப்போ காலேஜ் இல்லை, இப்போ லீவில் இருக்கேன். ஆனால் எந்த ஒர்க்கும் போல காஸ் ஐ எம் ஃபுல் டைம் ஆன் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் தான் மேபி கேஷ் ஃப்ளோ. பட் இப்போ ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே வராது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஈவன் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் ஆர் ஏதோ கமெண்ட் போடுறது ஏதோ பண்ணு. திஸ் சேனல் இஸ் ஃபுல் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதில் இந்த சேனல் வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ராவாக தான் இருக்கு எல்லாமே. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பை மை கோர்ஸ் விச் மேபி இன் த ஃபியூச்சர் இன் த டிஸ்கிரிப்ஷன் யூ கேன் செக் தட் அவுட். ஸோ இப்போ இதில் கேஷ்ல சொன்னேன். அண்ட் ஆக்சுவலி ஐ லிஸ்டட் மோர் தென் 6 things here. No, exactly 6. Next on our friends. Absolutely. Some of your friends will just cock block you. ஏன்னா உங்களோட ஸ்மால் சர்க்கிளில் இருக்கும்போது வேற எவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னோட யூனிவர்சிட்டியில், உன் காலேஜில், உன் கிளாஸும் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். ஈவன் இந்த ஸ்கூல்னா அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஒரு சின்ன என்விரான்மெண்ட்டில் உங்க கூட இருக்கவங்க. So they also see the same amount of resources you seek. அதாவது
இப்போ யூ ஹேவ் எ கேங் ஆஃப் 4 or 5. இப்போ நீங்க இருக்கும்போது ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா நீங்கள் 5 பேருமே தான் அந்த பொண்ணை பார்ப்பீங்க. அண்ட் இட் இஸ் இன் யோர் ஸ்கூல்னா அப்சல்யூட்லி ஈவன் இப்போ அந்த பொண்ணு வந்து உங்க கேங்ல சும்மா வந்து ஒரு கான்வர்சேஷன் போட ட்ரை பண்ணா இருக்க 5 பேருமே அவளுக்காக வழிஞ்சு ட்ரை பண்றதுதான் பார்ப்பீங்க. அண்ட் இதனால உள்ள கொஞ்சம் கான்ஃபிளிக் தான் வரும். So I'm literally saying that some friends will cock block you, and it hurtfully doing to me. Like especially if you clearly understand, இப்போ நீ வந்து உனக்கு if you got a very beautiful girlfriend, okay, then when you are just going friends கூட இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது if she is truly beautiful, they were slightly stupid enough to do some கொஞ்சம் ட்ரை பண்றதுக்காக ஒரு மாதிரி வழுதின்னு ஏதோ பண்ணுவானுங்க. they try to act ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. Still sometimes it disgusts you, okay va? And what my friend does is not with my girlfriends at least. ஏன்னா அடி பலமா கொடுப்பேன் தெரியும். என்ன ஆகுனா லிட்டரலி வித் எனி நியூ ஆர் எனி அதர் உமன் கூட இருக்கும்போது இல்லை ஈவன் வித் பிஃபோர் மை கேர்ள், ஓகேவா, ஒரு நிறைய வாட்டி என்ன ஆச்சுன்னா a lot of people actually compliment my physique during that. Okay, my physical, my confidence to go up and speak to women or on the stage. அந்த மாதிரி நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்லையோ இல்லை பொண்ணுங்கிட்ட பேசுறதுலையோ இல்லை என்னோட ஃபிசிக்காவோ சம்டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு வரும். பட் மை ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான்னா நடுவில் இல்லை அவன் அப்படிலாம் கிடையாது எதுக்கு அவன் இது பண்ணுறதுல அவனை வெஸ்ட்ன்ற மாதிரி அந்த மாதிரி லிட்டரலாக பேசுவான். அண்ட் இட் ஆக்சுவலி பாய்ஸ் மீ அண்ட் ஐ ஜஸ்ட் கொஞ்சம் தொப்பை வயிற்றுல போட்டு நங்கு குத்தின்னு வாயன் உடம்பு வாயன் அப்படிலாம் பேசாம பச்சோம் அப்படின்னு ஓடு. அவன் பின்ன அந்த நாயெல்லாம் போட்டு அடிச்சுதான். அந்த லிட்டர் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவான்னா கரெக்டாக எப்போல்லாம் ஒரு பொண்ணு கூட ரொம்ப ஒரு இதுவோ கான்வர்சேஷன் போயின்னு இருக்கோ நடுவில் பொண்ணு மச்சான் வாமச்சான் நிமிஷம் பேசு மச்சான் வாமச்சான் இல்லை முத்தே வாமச்சா வா. It literally just stops me from whenever I just trying to have a good conversation with her. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா அப்படிதான் என்னாச்சு, ஒரு என் கிளாஸ் பொண்ணுதா ஓகேவா, அவ திடீர்னு அரியர் வச்சு தமிழ் சப்ஜெக்ட்ல போயிட்டேன். யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர்ல தமிழ் இருந்துச்சுல, செகண்ட் செம்ல நினைக்கிறேன். திடீர்னு அரியர் வச்சு இருக்கா. அது அப்சல்யூட்லி சம் மிஸ்டேக் என்னன்னா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறமா இது போட்டு எல்லாம் பாஸ் ஆயிட்டா. அங்க தமிழ்ல அரியர் வச்சுட்டான்னு அவகிட்ட தமிழ்ல அரியர் வச்சுன்ற மாதிரி சொல்லி பேசினா அவளும் சிரிச்சுன்னு பேசிடுவோம் நாங்க 2 பேரும். ஸோ அவன் திடீர்னு நடுவில் வந்து இல்லாம சேனல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வாமிச்ச போலாம் வந்து கைப்பிடிச்சு கூட்டின்னு போக பார்த்தான். அந்த பொண்ணு சரி காண்டாயிட்டு உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா, அது இந்த மாதிரி பேசும்போது நடுவில் வந்து பேசி எழுதுன்னு போயிடும் உனக்கு அறிவு இல்லையான்ற மாதிரி கேட்டா அப்படியே என் மனசுலாம் அப்படியே இந்த வார்த்தையை அவங்ககிட்ட நான் சொல்ல நீ எவ்வளவு நாள் ஆசைப்படுதுன்னு தெரியுமா. தேங்க்ஸ்மா இந்த மாதிரி ஆயிட்டு. ஓகே, இட் இஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா லிஸ்ட் போட்டு சொல்லலாம். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பத்தி இல்லாத காஃப் பிளாக்ஸ் ஒன்றுனா இன்மேல அண்ட் ஊன் லைஃப்ல நம்ம ஒன்று இருக்கும். இட் கேன் பி ஒரு மைண்ட் செட் அபவுட் ஹேவிங் செக்ஸ். இல்லை நம்ம செக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன். தட் இஸ் ஆல்சோ காஃப் பிளாக், ரைட்? அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இட் கேன் பி யுவர் என்வரான்மெண்ட். மேபி நீ உங்க வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக போட முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் எ காக் பிளாக். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஜஸ்ட் அது ஒன்றுமே காக் பிளாக். அண்ட் த மோர் யூ எலிமினேட் ஒன் பை ஒன் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒன் பை ஒன்னா நீ எலிமினேட் பண்ண யுவர் லைஃப் வில் டெஃபினெட்லி கெட் எ லாட் பெட்டர். அண்ட் தட் இஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. கோர்ஸ் லிங்க்ல இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருந்துச்சா பார்த்துக்கோ. அது என்ன லைட்டாக தூக்கமாகவே வருது. See you later. Bye.